90% சேல்ஸ் க்ளோஸ் ஆகாததுக்கு காரணம் என்னன்னா ஆர்டர் வந்து கன்ஃபர்மேஷன் எனக்கு தருவீர்களா அப்படின்னு என்ன பண்றது இல்ல, கேட்கறதே கிடையாது. ஃபைனல் அந்த பணம் கேட்கக்கூடிய இடத்துல தான் நம்ம ஆட்களுக்கு என்னது பயம். எனக்கு ஆர்டர் கன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்களா? இப்போ நான் வந்து எல்லாமே ஓகே ஆச்சு, ஆர்டர் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாமா, டெலிவரி இப்போ பண்ணலாமா, இப்போ இன்னைக்கு ஈவினிங் பண்ணிடலாமா, இல்லை இத்தனை மணிக்கு பண்ணிடலாமா, இந்த டெலிவரி பண்ணிடலாமா, இந்த ஆர்டர் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாமா, இந்த மாதிரியான கேள்விகள் என்ன இல்லை, கேட்கறதுக்கு பயம். என்ன காரணம்? சரி சார் நாளைக்கு பண்ணிக்கலாமா? என்ன காரணம்னா நம்மளே தள்ளி போட்டு கஸ்டமர் நோ சொல்லிட்டானா, கஸ்டமர் நோ சொல்லிட்டான்ற பயம். நோ சொல்லிட்டாருன்னா, ஒரு வேளை நோ சொல்லிட்டாருன்னா அப்புறம் போச்சு இல்ல, எப்படியாச்சும் அவராவே மனசு வந்து வராது. இது ஆக்சுவலாக ஒரு ட்ரைனிங்கில் சொன்னாங்க, சேல்ஸ் ட்ரைனிங் இதே விஷயம் சொன்னாங்க. இந்த சேல்ஸ் இந்த சுச்சுவேஷன் இருக்குல்ல, இது எதோட கனெக்ட் பண்ணுறாங்கன்னா லவ் லெட்டர் கொடுக்குறது. லவ் லெட்டர் கொடுக்குறதுக்குள்ள அதையே சுற்றி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நோ சொல்லிட்டா, நோ சொல்லிட்டா. அப்ப அதுதான் இங்க பிரச்சனை. என்னன்னா கஸ்டமர் நோ சொல்லிட்டா அப்படின்ற பயம் தான் வந்து கொஸ்டின் தான் இன்னைக்கு என்ன பண்றது, கேட்கறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி டெலிவரி இன்னைக்கா நாளைக்கான்னு கேட்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் என்ன ஆகுது, வரல. அந்த இடத்துல நமக்கு ஒரு பயம் வருதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா நமக்குள்ளே என்னது, இந்த பயம் நமக்குள்ள கிடந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன ஆகாது, கஸ்டமருடைய அந்த மைண்ட் செட்ல இதுதான் ஓடிட்டு இருக்கு. இவர் என்ன அவருடைய மைண்ட் செட்ல ஒரு வேலை எப்படி ஓடும், இவர் பணம் நீங்க கேட்டாருன்னா நீங்க கேட்காத வரைக்கும் அவருக்கு அப்பா அவர் கேட்கல, ஆனா எல்லாம் கொடுத்துட்டாரு, ஆனா என்ன இல்ல பணம் கேட்கலப்பா. பணம் கேட்டாதானே கொடுக்கணும், நீங்க கேட்காம உங்க பையன் நான் பணம் எடுக்க வாங்க முடியுமா? நீங்க கேட்டாதானே நான் தர முடியும். சில நேரத்தில் சார் ஆர்டர் உடனே எடுக்கிறதுக்கு என்ன தேவைன்னா கூப்பன் இருக்காது, ஸ்டாக் இருக்கு. சரி சம்டைம்ஸ் இது எல்லாமே என்ன காரணம்னா நமக்கு வந்து இந்த பணம் கேட்காதவங்களுக்கு இவருடைய இன்டென்ஷன், அதாவது கஸ்டமரோட இன்டென்ஷன் என்னன்னு புரியாது. அவர் என்ன மாதிரி மனநிலை இருக்காருன்றது நமக்கு என்ன தெரியாதுன்னு அர்த்தம். அதாவது நமக்கு என்ன வேணும்ன்றதுல நம்ம அந்த விஷயத்துல ஸ்ட்ராங் இல்லைன்னு அர்த்தம். நமக்கு என்ன வேணும், பணம் தானே சார். நம்ம எதுக்கு அவர்கிட்ட போய் உட்கார்ந்துட்டு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம், எதுக்கு பணம் வாங்கணும் இல்ல அவர்கிட்ட இருந்து. அப்ப அந்த இன்டென்ஷன், அந்த ஒரு எண்ணம் நமக்கு என்ன ஆகணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்ல. நம்ம அந்த இடத்துல என்ன ஆயிட்டு இருக்கோம், நமக்கு பயம் வருது. என்ன காரணம்? சார்ஜ்